மிஷின் இருக்குல்ல, வாக்கு செலுத்துகிற மிஷினு, அதில் எத்தனை வேட்பாளர்கள் லிஸ்ட் இருக்குது, எத்தனை கட்சி இருக்குது, அதில் எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்க, அதில் குறிப்பாக ஒரு 2 3 கட்சி பெரிய கட்சிகளுடைய வேட்பாளர்கள் யார், அவங்க யார், என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களா, அவங்க நல்ல கேரக்டர் எப்படி அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாதுங்க. அவன் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜே இல்லாதவங்க உங்க ஃப்ரெண்டு. ஆனா அவன் அரசியலை பத்தி எவ்வளவு பேசுவான்னு தெரியுமா? அவன்கிட்ட போயிட்டு நம்ம தொகுதியில இந்த கட்சி சார்ந்து யார் நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டு பாருங்களேன், அவனுக்கு மேபி தெரியாது. அவன் அதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்ப்பான். இந்த சோசியல் மீடியா வந்ததுனால அவன் இருக்கக்கூடிய கட்சியில யார் வேட்பாளர் அப்படின்ற வேணும்னா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த வேட்பாளர் எந்த ஊரு அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது அவனுக்கு ஆப்போசைட்லாம் ஒரு 2 கட்சியோ 3 கட்சியோட உள்ள வேட்பாளர்களை பத்தி கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் உங்ககிட்ட எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து அவன் கட்சிக்காக பேசுவான் அப்படிங்கிறத பத்தி தான் நான் அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அடுத்து ஒரு வீடியோ இது மாதிரியே தான் போட போறேன், இது சார்ந்து தான் போட போறேன். முடிஞ்சா பாருங்க.